ஹலோ எவ்ரிவன். அடிக்கிற வெயிலில் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வெயிலை தான் காரணமாக சொல்கிறோம். பிம்பிள் வந்தாலும் சரி, வாயில் புண்ணு வந்தாலும் சரி, கண்ணில் கட்டி வந்தாலும் சரி, உடம்புல ஏதாவது கொப்பளம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வெயிலை தான் சொல்கிறோம். ஸோ உண்மையிலே வெயில் மட்டும்தான் அதுக்கெல்லாம் காரணமாக அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குதுங்க பாடியில். ஒன்று வந்து இன்டர்னல் டெம்பரேச்சர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். இன்டர்னல் டெம்பரேச்சர் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளேயே வந்துட்டு சூடு அதிகமாகும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்னால் இப்போ வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம உடம்பு மேலே ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் சுடுவோம்ல, அதுதான் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். நீங்கள் வெயிலில் போகிறதுனால என்ன ஆகும்னா உங்கள் பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ உங்கள் பாடிக்குள்ளே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக உங்கள் பாடி வந்துட்டு பயங்கரமாக வந்து வேலை பார்க்கும். எப்படி ஹீட்டை குறைக்கும் அப்படின்னா ஸ்வெட் வழியாக, வேர்வை வழியாக வந்துட்டு ஹீட்டு குறையிறது. அடுத்தது பாடியிலேருந்து பிளட்டு வந்துட்டு ஃப்ளோ ஆகி அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ஸ்வெட் அப்படி வெளியில் வரும்போது அதால் வெளியில் வர முடியல அப்படின்னா அந்த சூட்டு கொப்பளம் மாதிரி ஆகுறது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணி குடிக்காமல் வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கீங்கன்னா மயக்கம் வர்றது, தலை வலிக்கிறது, கண் லைட்டாக வீங்கிறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெயில்னால் வரும். இந்த பிரச்சனை எல்லாமே உண்மையிலே வெயிலால் தான் வருதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி வெளியில் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க. அந்த பிரச்சனை வரலை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வெயில்னால தான் அப்படின்னு. வெயில்னால் வர பிரச்சனை எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏசியில் இல்லை ஃபேனில் உட்காந்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு சரியாயிடும். பெரிய விதமான பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஸோ சன்னால் வர்றது வந்து எக்ஸ்டர்னல் ஹீட். நம்ம பாடி வந்து கொஞ்சம் நேரம் சுடும், அப்புறமா சரியாயிடும். இன்டர்னல் ஹீட்னால் நம்ம பாடிக்குள்ளேயே வந்து ஜென்ரேட் ஆகுறது. நிறைய டீ காஃபி குடிக்கிறதுனால அண்ட் நிறைய ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட்றதுனால, தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறதுனால, நேரத்துக்கு தூங்காமல் போதுமான அளவு தூங்காமல் இருக்கிறதுனால அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம பாடியே உள்ளுக்குள்ளே நிறைய ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. இந்த மாதிரி இன்டர்னல் ஹீட் அதிகமாகிறதுனால நம்ம பாடியில் வந்து நிறைய பிம்பிள் வரும், நம்ம ஃபேஸ்லலாம். அப்புறமா வாயில் வந்து நிறைய புண்ணு வரும். ஸோ இன்டர்னல் ஹீட்டோ எக்ஸ்டர்னல் ஹீட்டோ எப்படி அதுக்கு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது. ஸோ எவ்வளோ போதுமான அளவு வந்து 2 to 3 லிட்டர்ஸ் அந்த தண்ணியை வந்து டெய்லி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட குட்டி வாட்டர் பாட்டிலை பெரிய வாட்டர் பாட்டிலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது. அண்ட் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை உங்கள் பேக்கில் எப்போவுமே வந்துட்டு ஒரு காம்பேக்டான வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிறது. அண்ட் வேலை பார்க்குற இடத்துல உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கிறது. தீர்ந்துச்சுன்னா ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது, லைக் வாட்டர்மெலன், குக்கும்பர் அண்ட் எலக்ட்ரோலைட் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்றது, இளநீ. அண்ட் இளநீ போக இன்னொன்று வந்து என்னென்னா, வெறும் தண்ணியில் வந்துட்டு லெமன் ப்ளஸ் சால்ட்டு போட்டிங்கன்னா கூட அது வந்து ஒரு நல்ல எலக்ட்ரோலைட் தான். ஸோ அது வந்து உங்கள் பாடிக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் காஃபி, டீ வந்துட்டு கண்டிப்பாக நிறைய குடிக்கவே கூடாது. அது உங்கள் பாடியில் ஹீட்டை ட்ரிகர் பண்ணும். ஸ்பைஸியான ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே அப்படியே கபன்னு எரியும் உள்ளேருந்து. உங்களுக்கே வந்துட்டு ஹீட் வந்து நல்லா ஃபீல் ஆகும் இந்த ஸ்பைஸியான ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிடும்போது. அண்டு ஜங்க்குமே வந்துட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்மரில் இந்த பீக் ஹவர்ஸ் இருக்குல்ல, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் உச்சியில் அடிக்கும். அந்த டைமுக்கு முடிஞ்ச வரையிலும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நைட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன யூஸ் பண்ணாலும் அதை அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து கண் வெயிலில் போகிறதுனால ஐஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வீக்கமாக இருக்குது லைட்டாக அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அமேசானில் நான் வாங்கினேன் 200 ருபீஸ்க்குள்ளே. இது வந்து ப்ரொமோஷ்னல் வீடியோ கிடையாது, என்னோடய யூசேஜ்க்காக நான் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி இந்த ஐ மாஸ்க்கை வாங்கி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு
உங்களுக்கு எப்போவாவது சூடு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, கண்ணில் வீக்கம் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இதை வந்து போட்டுட்டு படுத்தீங்க, கொஞ்சம் நேரம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐஸ் வந்து ரொம்ப 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 சில்லுன்னு இருக்கும். ஸோ உங்களோட ஹீட்டை வந்துட்டு இது தணிக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து தலைக்கெல்லாம் நம்ம வாரம் ஒரு தடவை எண்ணெய் வைப்போம். நல்லெண்ணெய் வச்சா வந்துட்டு சூடு தணியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வைப்போம் இல்லையா? அதோட உண்மை என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஹீட்டை வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நல்லெண்ணெய். ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தலையில் அந்த எண்ணெயை வைக்கும்போது, எண்ணெயை வச்சு அதை லைட்டாக அப்படி தேய்க்கும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் நம்ம வந்து அது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இது வந்து லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் நம்ம ஹீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வந்து முழுசாக அதை மட்டுமே நம்பக்கூடாது. அண்ட் வெளியில் போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது அந்த வேர்வை வந்துட்டு வெளியில் வர முடியாமல் உள்ளேயே இருந்து உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ காட்டனாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி சம்மரில். ஸோ அடுத்தது ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமானால் அந்த ஹீட்னால என்னென்ன பிரச்சனை வருதோ அது எல்லாமே வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு முடிஞ்சவர்களும் கம்மி பண்ணிக்கோங்க. லைக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, வீட்டுக்கு வரீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டப்பில் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் காலை விட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஹீட் கம்மியாகும். அண்ட் உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி வெயில் மேலேயே போடாமல் ஃபஸ்ட்டு இது உண்மையிலே வெயில்னால் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெயிலுக்கு போனீங்கன்னா அது வரும், நீங்கள் வெயிலுக்கு போகலைன்னா அது வராது. அதுதான் உண்மையிலே வெயிலில் வர பிரச்சனை. ஸோ இன்டர்னல் ஹீட்டில் வந்துட்டு நமக்கு இந்த வாய் புண்ணு, பிம்பிள் இந்த மாதிரி தான் வரும். அதுவே ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிடிச்சி வர கொப்பளம் வந்துட்டு ஹீட்டால் வர்றது கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரெட்டாக இருந்து எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஹீட்டால் வர்றது கிடையாது. ரேஷஸ், ஆக்னி மாதிரி இருக்குன்னா அது ஹீட்டால் வர்றது கிடையாது. அண்ட் கண் வந்து ரெட் கலராக ஊறிக்கிட்டே இருக்குது, இல்லைனா கண்ணில் வந்துட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, கண்ணில் தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது, பயங்கரமாக கண் கட்டி வருது அப்படின்னா அது எதுவுமே வந்துட்டு ஹீட்னால் வர்றது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்துக்குமே டாக்டர் வந்துட்டு போய் பார்க்கணும். ஸோ இப்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹீட்னால ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நான் டாபிக் தேடிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.